வணக்கம். டிஸ்க் பல்ஜை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டிஸ்க் பல்ஜ் ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4 இன் பிட்வீனில் இருக்கும்போது சிம்டம்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. நார்மலாகவே ஒரு பெயின் இருக்கும், லோ பேக்கில் பெயின் இருக்கும், பெயின் ரேடியேட்டிங் பெயின் காலுக்கு வரும். சம்டைம்ஸில் வந்து கால் மறுத்து போகும், உணர்வுகள் வந்து குறைவாக இருக்கும். ஆனால் ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4 போகும்போது யூரின் போனால் கூட அந்த சென்சேஷனே தெரியாது. சம்டைம்ஸ் 2 காலுமே உணர்வுகள் வந்து ரொம்பவே குறைவாக இருக்கும். இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு கேஸ் பார்த்தேன். அவங்களுக்கு டிஸ்க் சிவியரான டிஸ்க் பல்ஜி ஸ்டேஜ் 3 and 4 L4 and L5 பெயின் ரேடியேட்டிங் பெயின் பைலேட்டரல் 2 காலுமே இருந்தது. பட் அட் த சேம் டைம் யூரின் போகும்போது அவங்களுக்கு உணர்வுகள் ஒன்றுமே தெரியல, நடக்க முடியல, சரியானபடி தூக்கம் இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் லைக் பேரலிசிஸ் எப்படி 2 கால் உணர்வுகள் தெரியாமல் இருக்கும், அதே போன்ற சிம்டம்ஸோடு தான் வந்தாங்க. இன்டெகிரேட்டிவ் மெடிசன் சிகிச்சை கொடுத்து இப்போ வித்தின் 21 டேஸில் அவங்க யூரின் போகிறத உணரவு முடியுது. சென்சேஷன் ரீஸ்டார்ட் ஆகிருக்கு. வலி ஆல்மோஸ்ட் 75% வந்து கண்ட்ரோல் கொண்டு வந்திருக்கேன். தென் ஸ்டில் அவங்களால வாக் பண்ண ஒரு 35% வந்து வாக் பண்ண முடியும். இன்னும் 65% வந்து வாக் பண்ண முடியல. பட் ஸ்டேஜ் 3 and 4 வந்து ஒரே ஆப்ஷன், ஆப்ரேஷன் மட்டும் தான். பட் இன்டெகிரேட்டிவ் மெடிசன் மூலம் நான் சர்ஜிக்கல் மெத்தடில் ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வர முடியும். வித்தின் 3 months தொடர் சிகிச்சையில் கொண்டு வர முடியும். ஆகவே டிஸ்க் பல்ஜ் ஸ்டேஜ் 3, 4 இருந்தாலையும் டிபெண்ட்ஸ் அப்பான் தி பேஷண்ட்ஸ் இண்டிவிஜுவலுடைய அவங்களுடைய எனர்ஜி லெவலை பேஸ் பண்ணி சிகிச்சை கொடுக்கும்போது ரிவர்ஸ் பண்ண முடிகிறது. குறிப்பாக இன்டெகிரேட்டிவ் மெடிசனில் அக்குபஞ்சர் சிகிச்சை, பிரம்ம சிகிச்சை, ஊசோன் தெரப்பி, நியூட்ரிஷன் தெரப்பி அண்ட் ஸ்பைனல் டீகம்ப்ரெஷன் தெரப்பி, இது போன்ற இன்டெகிரேட்டிவ் சிகிச்சையை கொடுக்கும்போது நேச்சுரோபதியில் நல்லாவே ரிசல்ட் கொண்டு வர முடிகிறது. ஆகவே உங்களுக்கு ஏதேனும் டிஸ்க் பல்ஜ் ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4 இருந்தாலும் நான் சர்ஜிக்கல் மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். ரிசல்ட் வந்து கொண்டு வர முடியும். இது போன்று மீண்டும் ஒரு நல்ல அவேர்னஸுடன் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.